இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுமார் 34 வருஷமா ஒரு ஒப்பந்தத்தை தவறாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம சைட்ல இருந்து போகும், பாகிஸ்தான் சைட்ல இருந்து வரும். இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப மோசமான ஒரு டிப்ளமேட்டிக் டென்ஷன் இருக்கிற சூழ்நிலையில், அதுவும் குறிப்பா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி உலகத்தோட மிக முக்கியமான தண்ணீர் ஒப்பந்தத்திலே நம்ம கை வச்சுட்டோம், தண்ணியவே ஆயுதமாக மாற்றிட்டோம், இதுக்கு மேலே ஆயுதமாக மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலை இருந்தும் 1991 போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை எதற்காண்டி நம்ம இன்னமும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். 1991 அப்போ 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அது எதற்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளும் அணுசக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நாடுகளாக இருந்தாங்க. இண்டிவிஜுவலாக இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணுறதுக்கு உலக நாடுகளின் உதவியோட நிறையவே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருந்துச்சு. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூயல் மற்றும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அணுக்கழிவுகள் அப்படின்னு சொல்லி ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இந்தியாவில் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ 2 நாடுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தப்பித்தவறி இந்த அணு ஆயுதங்களையோ இல்லை அணுக்கழிவுகளையோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல ஒரு தாக்குதல் நடந்து அதனால் மக்கள் இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அணு ஆயுதங்கள் சம்பந்தமான பொருட்கள், அணு ஆயுதம் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லாமல் அணுசக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள், கதிர்வீச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எங்கே உற்பத்தி பண்ணுறோமோ இல்லை பயன்படுத்துகிறோமோ அந்த லொக்கேஷனை 2 நாடுகளும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 1991 அதற்கப்புறம் நம்ம அணு ஆயுதம் ஒன்று சோதிச்சு பார்க்குறோம், பாகிஸ்தானியர்களும் அணு ஆயுதத்தை சோதிச்சு பார்க்குறாங்க. அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் எப்படி மாறுது அப்படின்னா, சிவிலியன் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி மிலிட்டரி பர்பஸுக்காண்டி ஆயுதம் உற்பத்தி பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டியோட லொக்கேஷன் அண்ட் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியிலேருந்து தயாரிக்கப்படுற அணு ஆயுதங்களை எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபெசிலிட்டியோட லொக்கேஷன் சொல்லி எல்லாத்தையும் பாகிஸ்தானியர்கள் கூட ஷேர் பண்ணுவோம். பாகிஸ்தானியர்களும் நம்ம கூட அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் மாதிரி ஒரு யுத்தம் நடக்குதுன்றப்ப அது லோக்கலைஸ்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடிஞ்சிச்சுன்னா 2 நாடுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லோக்கலைஸ்டாக நடக்கக்கூடிய யுத்தம்ன்றது ஒரு பக்கம் அதிகமாகி பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து நம்ம தாக்குதல் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. பாகிஸ்தானில் தாக்குதல் பண்ணுறது இராணுவ நிலைகளுக்கு எதிராக மட்டுமே தான் இருக்கணுமே தவிர அந்த நாட்டில் அதிகப்படியான மக்களை பாதிக்கிற மாதிரி அணைகளையோ இல்லை முக்கியமாக இந்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ நம்ம தாக்கிடக்கூடாது. ஏன்னா நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ டேமையோ நம்ம தாக்கணும் அப்படின்னா அதனால் இன்ஸ்டண்ட்டாக லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் மக்கள் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு நியூக்ளியர் ரீசர்ச் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது அல்லது இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட்டை உற்பத்தி பண்ணுற நியூக்ளியர் ரியாக்டர், அதுலேருந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா டன்னு கணக்கில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ன்றது கலெக்ட் ஆகும். இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை 10 வருஷம் அந்த ரியாக்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பூலில் வச்சுருப்பாங்க, அதாவது தண்ணிக்கடியில் வச்சுருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா அதோட ஹீட் மற்றும் ரேடியோ ஆக்டிவிட்டி கம்மியானதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஒன்று தரையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு மாற்றுவாங்க. அப்படி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருந்து அந்த இடத்துல ஒரு குண்டு விழுந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் காற்றுல கலந்து லீக் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அல்லது பெரிய சிட்டிஸ் வரைக்கும் போய் லட்சக்கணக்கான மக்கள் ரேடியோ ஆக்டிவிட்டியின் காரணமாக ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங் மூலமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் 2 நாடுகளும் இதை பண்ணிக்கிட்டு வராங்க தவறாமல். அதுபடி இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2026 இந்தியா அதோட நியூக்ளியர் மற்றும் ரேடியோலாஜிக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணியிருக்கு அண்ட் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. பட் என்னதான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஷேர் பண்ணுறதுக்கான நோக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருந்தப்ப கிரானா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியை இந்திய ஏவுகணைகள் தொலைத்தது அப்படின்ற செய்தியை நம்ம கேட்டிருப்போம். இந்த கிரானா ஹில்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானோட நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம்தான். இந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றது அணு ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபெசிலிட்டியா அல்லது அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறப்ப வரக்கூடிய கழிவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடமா அப்படின்ற தகவலை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலனாலும் அந்த மலை பாகிஸ்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு சொந்தமானது. அந்த மலைப்பகுதியில் ரேடார் சைட்ஸ் இருக்கிறதும் அண்ட் டீப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கிறதையும் பாகிஸ்தானிய அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. டீப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எதற்காண்டி தேவைப்படும்?
ஆப்வியஸ்லி நியூக்ளியர் வேஸ்ட்டையோ இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். அணு ஆயுதங்களை மட்டும்தான் இவ்வளவு டீப்பாக நம்ம புதைக்க வேண்டியது இருக்கும். வேறு எந்த ஆயுதத்தையும் இவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக புதைச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அப்படியே புதைச்சி வச்சாலும் அதற்கு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ரெடார் சைட்டெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது இது தெளிவாக பாகிஸ்தானோட ஒரு நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சைட்டு தான். இந்த சைட்டில் நம்ம ஒரு மிசைல் அட்டாக்கை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் இருக்குது, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டின் மூலமாக ரிஸ்ட்ரெயின் செய்யப்படவில்லை. அந்த அக்ரிமெண்ட்டோட நோக்கமே 2 நாடுகளோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தப்பி தவறி கூட தாக்கிடக்கூடாது அப்படின்றது தான். பட் இந்தியா எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியும். ஸோ பாகிஸ்தானியர்கள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போய் ஏகப்பட்ட தடவை நாங்கள் டீஎஸ்கலேட் பண்ணுறோம், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ஊச்சான கத்தி அரசலை பண்ணாங்க அப்படின்றது இப்போது அமெரிக்காவிலேருந்து வெளிவந்த ஒரு தகவலின் மூலமாக நமக்கு தெரிய வருது. இத்தனை தடவை அமெரிக்கன்ஸை கால் பண்ணி ட்ரம்ப்பை உள்ளே இழுத்து இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் ஏன் துடிச்சாங்க? அந்த அளவுக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் இந்த கிரானா ஹில்ஸ் அப்படின்ற இடம் நமக்கு வருது, வெளிச்சத்துக்கு வருது. அண்ட் அமெரிக்கன்ஸும் ஆரம்பத்தில் இதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் திடீர்னு இந்த பிரச்சனைக்குள்ளே குதிச்சு நாங்கள் சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்த்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணதாக சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இந்தியா டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் உணர்த்துது. இப்போ பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அடிக்கிறதுனால அமெரிக்கா ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் இருந்து எந்த ஒரு ஃபிஷன் மெட்டீரியல்ஸும் தேவையில்லாத நபர்கள் கைக்கு, அதாவது ஒரு தீவிரவாத அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த கைகளுக்கு போயிடக்கூடாது. இந்தியா தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக செக்யூரிட்டி பிரீச் ஆகி ஏற்கனவே பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்காங்க ஊடுருவி. அந்த சூழ்நிலையில் இந்த செக்யூரிட்டி பிரீச்சை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளே புகுந்து ஃபிஷன் மெட்டீரியல்ஸை தூக்கிட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படும்? கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக கிடையாது. பாகிஸ்தானியர்கள் அவங்க இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்கன்றதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானில் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கையில் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா முதல்ல அது வெட்டிக்கிற இடம் நியூயார்க்காக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு எதிராக தான் பாகிஸ்தானில் ஏகப்பட்ட தீவிரவாதிகள் இருக்காங்க, இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால தான் இந்த ஃபிஷன் மெட்டீரியல்ஸ் தவறான நபர்களின் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் குதிச்சிருக்காங்க உள்ள. மற்றும் இந்த ஃபிஷன் மெட்டீரியல்ஸோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை நம்ம தாக்கியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஹார்ட் கோர் எவிடன்ஸ்ன்றது நம்ம சைடு இருக்குது. மற்றும் சேட்டலைட் இமேஜரியை தாண்டி அந்த பகுதியிலிருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி லீக் ஆனது, அதாவது கதிர்வீச்சு வெளியே வந்தது, அது முதற்கொண்டு நமக்கு எவிடன்சஸாக இருக்குது. ஸோ இந்தியாவோட எல்லை, அதாவது பொறுமை, இந்த பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கும். எந்த எல்லையை வேணாலும் நாங்கள் தாண்டி எங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதற்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது ஒரு சரியான உதாரணமாக இருக்குது. பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ், அவங்களோட நேவல் ஆசட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம குறி வைக்கிறத தாண்டி பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ஸ்டோரேஜ் டீப்போ மற்றும் அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு நாங்கள் தாக்குறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிவிச்சிருக்கோம். அண்ட் பாகிஸ்தானியர்களுக்கு இதனால் பிரச்சனை வருமே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்குறதுனால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது அவங்களோட கையில் தான் இருக்குது. தீவிரவாதத்தை அவங்க கைவிட்டாகணும். தீவிரவாதத்தை அவங்க வளர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோ இல்லை நியூக்ளியர் ரியாக்டர்ஸையோ நம்ம அடிக்கிறத நம்ம பாவமாலாம் கருதக்கூடாது. இது அவங்களுக்கான சரியான தண்டனை தான். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.